இந்த க்யூட்டான ஸ்லீவ் எப்படி பண்ணுறது நம்ம இப்போ பார்க்கலாமா? நீங்கள் நார்மல் எல்போ லென்த்துக்கு ஸ்லீவ் கட் பண்ணுறதை விட ஒரு 2 இன்ச் கம்மியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே பாட்டமில் வந்து சென்டரில் ஏதாவது ஒரு ஷேப் கொடுத்துக்கோங்க. ரவுண்ட் கொடுக்குறீங்களோ இல்லை வி கொடுக்குறீங்களோ அது உங்களோட இஷ்டம். உங்களுக்கு என்ன ஷேப் இஷ்டமோ அதை கொடுத்துக்கலாம். அப்புறமா அந்த ஷேப்பை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு 2 துணி எடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் கீழே பாட்டமில் வந்து நம்ம மடிச்சு திருப்பணும். அதுக்கு வந்து ஒரு 5 இன்ச்சு ஹைட்டில் 2 துணி எடுத்துக்கோங்க 2 ஸ்லீவுக்கு. ஓகே, இப்போ எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஷேப்பை வந்து ஸ்டிச் பண்ணி திருப்பி ஃபினிஷ் பண்ணிடுறோம். ஓகே, நான் எடுத்திருக்கேன்ல அந்த எக்ஸ்ட்ரா துணி அதை மேலே வைக்கிறேன். 1/4 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் போட்டுட்டு எக்ஸஸ் இருக்கிற எல்லா ஃபேப்ரிக்கும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லாஷ் போட்டுக்கணும். சென்டரில் வந்து ஸ்டிச் வரைக்கும் கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நீட்டாக திரும்பும். இப்போது அந்த எக்ஸ்ட்ரா பீஸை திருப்பிக்கோங்க. திருப்பி ஒரு நல்ல டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஓகே, டாப் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே உள் பக்கமாக அந்த எக்ஸஸ் துணியை திருப்பி விட்டுருங்க. 1/4 இன்ச்சில் ஸ்டிச் வேணும்னா பக்கத்தில் போட்டுக்கலாம், இல்லை அப்படியே விட்டுருந்தாலும் விட்டுக்கலாம். ஓகேவா? இப்போது நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம்ல அந்த 5 இன்ச் துணி அதை வந்து ஸ்லீவோட ராங் சைடில் உள் பக்கமாக வச்சு 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை அப்படியே கம்ப்ளீட்டாக திருப்பி இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. ஒரு 1/2 இன்ச் மடித்து இந்த ரா எட்ஜஸ் எல்லாமே உள்ளே கவர் ஆகுற மாதிரி ஒரு ஸ்டிச். ஓகே, நீட்டாக இருக்கும். அப்போ தான் நம்ம ராங் சைடில் வச்சு திருப்பினோம்னா நீட்டாக இருக்கும். பாட்டம்லேயே ஸ்டிச் வேணும்னா போட்டுக்கோங்க. இப்போது ஸ்லீவோட சென்டரில் இப்படி சுருக்கி நார்மல் லைமிங் நீடில் வச்சு அதை நல்லா ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு பட்டன் வச்சிட்டிங்கன்னா இவ்வளோ அழகான ஸ்லீவ் ஈஸியாக ரெடி ஆகிடும். பாய்.